Hello friends and subscribers, welcome to Tamil Bell YouTube channel. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல டாடா ஐபிஎல். ஸோ டாடா ஐபிஎலோட 48வது மேட்ச். ஸோ யாருக்குன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா டெல்லி கேபிட்டல்ஸ்க்கும் கல்கட்டா நைட் ரைடர்ஸ்க்கும் இந்த ரெண்டு டீமுக்குமான ஒரு ஃபுல் பிரிவு தான் நம்ம பார்க்க போறோம். மேட்சை பொறுத்த வரைக்கும் 29 ஏப்ரல் 7:30 இந்த மேட்ச் வந்து நடக்குது. மேட்ச் அருண் ஜெட்லி ஸ்டேடியம் டெல்லியில தாங்க நடக்குது. இந்த பர்டிகுலர் மேட்சுக்கான ஒரு ஃபுல் பிரிவு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம டெலிகிராம்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. ஸோ லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல ஸ்மால் லீக்ஸ்க்கான டீமும் மெகா கான்டெஸ்டுக்கான டெமோ டீம்ஸும் அதில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் கிடையாது, ஸ்போர்ட்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய பாப் ஆப்ஷன், குபேர் ஆப்ல இருக்கக்கூடிய டியோ ஆப்ஷன், இப்படி எல்லாமே கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ மறக்காம எல்லாரும் டெலிகிராம்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அதே போல நீங்க இன்னும் XL11 ஆப். ஸோ இந்த XL11 ஆப்ல ஜாயின் பண்ணினாலும் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து தமிழ் அண்ட் ஸ்மால் லீக்ஸ்க்கு ரொம்பவே பெஸ்டான ஒரு ஆப். இந்த ஆப் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். இதுல 11 லட்சம் ரூபாய்க்கான கிராண்ட் லீக்ஸும் இந்த பர்டிகுலர் மேட்சுக்கு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. 0 ரூபீஸ் என்ட்ரி ஃபீஸ்ல 25,000 ரூபாய்க்கான ஃப்ரீ கிவ் அவேவும் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஸோ நீங்க எந்த ஒரு அமௌண்ட்டுமே ஆட் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி இந்த 0 ரூபீஸ் என்ட்ரி ஃபீஸ்ல உங்களால ஜாயின் பண்ணிக்க முடியும். ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அது மட்டும் கிடையாது, இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் 100% வந்து பாத்தீங்கன்னா டெபாசிட் வந்து போனஸ் கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் டெபாசிட்க்கு 100% போனஸ் தராங்க. மற்ற ஆப்ஸை கம்பேர் பண்ணும்போது என்ட்ரி ஃபீஸ் இதுல வந்து ரொம்பவே கம்மியா இருக்குங்க. அதுலயே ஒரு ஹியூஜ் அமௌண்ட் உங்களால சேவ் பண்ண முடியும். அந்த சேவ் பண்ற மணியை வச்சு இன்னும் ஒரு கான்டெஸ்ட் உங்களால ஜாயின் பண்ணிக்க முடியும். அப்படியே அதுலயே உங்களால ஈஸியா ப்ராஃபிட்ஸ் வந்து பார்க்க முடியும். ஹெட் டு ஹெட் ஃபேண்டசி இருக்கு. தென் லோ காம்படிஷன், லோயஸ்ட் என்ட்ரி ஃபீஸ், இப்படி நிறைய ஆப்ஷன்ஸ் இதுல இருக்குங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோடு வந்து தமிழன். இந்த டெல்லி பிச்சை பொறுத்த வரைக்கும் அருண் ஜெட்லி ஸ்டேடியத்துல வந்து இங்க வந்து ஸ்பின்னர்ஸ்க்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுதுங்க. ஸோ ஸ்பின்னர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்க 2 பிச்சஸ் இருக்கு. அதுல ஒரு பிச்சில் 4.3 அப்படிங்கிற இதுல வந்து பால் டர்ன் ஆகுது. இன்னொரு இதுல வந்து பார்த்தீங்கன்னா 1.3 இதுல வந்து பால் டர்ன் ஆகுது. அந்த 4.3 அப்படிங்கிற அந்த பிச்சில் வைக்கிற பட்சத்துல அதுல வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே டர்ன் இருக்கும். ஸ்பின்னர்ஸ் கொஞ்சம் என்ஜாய் பண்றாங்க. ஸ்பின்னர்ஸ் கொஞ்சம் அதிகமான விக்கெட்ஸ் எடுக்கிறாங்க. இங்கன்னா பேட்ஸ்மேன்ஸ் என்ஜாய் பண்ணுவாங்க. ஏன்னா டைமண்ட்ஸஸ் வந்து ரொம்ப 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 ஸ்மால் டைமண்ட்ஸஸ் கொண்ட ஒரு வேணும். இந்த வேணும் அவுட்ஃபீல்டும் ரொம்பவே குயிக்கா இருக்கும். அந்த பிச்சு மட்டும்தான் கொஞ்சம் ஸ்லோ வாய்ஸா இருக்கும். ஸோ லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல டாஸ் போட்டதுக்கு அப்புறம் எந்த பிச்சில் இந்த மேட்ச் நடக்க போகுது, அதாவது அந்த 1.3% அந்த அளவுக்கு தான் டிகிரி தான் திரும்புற பிச்சா இருந்துச்சு அப்படின்னா பிரச்சனை இல்லை. அது ஃபாஸ்ட் பாலருக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி, ஸோ பேட்டிங் நல்லா ஆடுவாங்க அப்படிங்கிற மாதிரி போயிடலாம். பட் அந்த 4.6 அளவுக்கு அந்த டர்ன் ஆகிற அந்த ஸ்லோயஸ்ட் பிச்சில் வச்சுட்டாங்க அப்படின்னா அது கண்டிப்பா ஸ்பின்னர்ஸ் கொஞ்சம் என்ஜாய் பண்ணுவாங்க. அதை மட்டும் எந்த பிச் அப்படிங்கிறத நான் கண்டிப்பா டெலிகிராம்ல வந்து நான் போடுறேன். அதர்வைஸ் பேட்ஸ்மேன்ஸ் என்ஜாய் பண்ணி தான் இங்க ஆடுவாங்க. ஒரு ஹை ஸ்கோரிங் மேட்சா தான் இருக்கும். 185ல இருந்து 190 ரன்ஸ் வரைக்குமே கூட அடிக்க பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். தென் அதே மாதிரி கடைசி 5 T20ல இந்த வெனுல 197ங்கிறது ஆவரேஜான ஸ்கோராவே இருக்கு. 61 விக்கெட்ஸ் போயிருக்கு. அதுல ஃபாஸ்ட் பாலர்ஸ் 31 விக்கெட்டும் ஸ்பின்னர்ஸ் 30 விக்கெட்டும் எடுத்திருக்காங்க. 2 பேருக்குமே பேலன்ஸ்டா தான் இருக்கு. ஸோ விக்கெட் வந்து ஃபாஸ்ட் பாலர்ஸ் ஸ்பின்னர்ஸ் 2 பேருமே ஈக்குவலா தான் இங்க சப்போர்ட் பண்ணிருக்கு. விக்கெட்ஸும் எடுக்கிறாங்க. ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் கடைசி 5 வருஷத்துல ஒரு 10 மேட்ச் இவங்க 2 பேரும் நேருக்கு நேர் போயிருக்காங்க. அதுல 2 பேருமே ஈக்குவல் ஃபைட்டுங்க. 2 பேருமே தலா 5 முறை வந்து வின் பண்ணிருக்காங்க. டெல்லி கேபிட்டல்ஸும் KKR. இந்த 2 டீமே வந்து பாத்தீங்கன்னா தலா 5 முறை வந்து வின் பண்ணிருக்காங்க. 2 டீமோட ஒரு பாசிபிளான பிளேயிங் லெவல் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டெல்லியை பொறுத்த வரைக்கும் ஃபேப் டு பிளேசிஸ், அபிஷேக் போரல், ஸோ இந்த 2 பேரும் வந்து இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. அடுத்ததான் கருண் நாயர், KL ராகுல் அந்த டீமோட விக்கெட் கீப்பர், அக்சர் பட்டேல் இந்த டீமோட கேப்டன், கிறிஸ்டன் ஸ்டப்ஸ், விப்ராஜ் நிகம், மிச்சல் ஸ்டார், துஷ்மந்தா சமீரா, தென் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா குல்தீப் யாதவ், முகேஷ் குமார், தென் அசுதோஷ் சர்மா வந்து இம்பாக்ட் பிளேயரா வந்து பயன்படுத்துறாங்க. ஸோ இதுல மேபி ஒரு சின்ன ஒரு சான்சஸ், லாஸ்ட் மேட்ச் டெத் ஓவர்ஸ்ல ரொம்ப ஒர்ஸ்டா போல் பண்ண முகேஷ் குமாருக்கு பதிலாக அந்த இடத்துல தங்கராசு நடராசன், நம்ம நடராஜனை வந்து உள்ள கொண்டு வரதுக்கு பாசிபிலிட்டி இருக்கும். அவர் ஃபுல்லா ஃபிட் ஆயிட்டாரு. அந்த 12 பேர் ஆல்ரெடி அவங்க செலக்ட் பண்ணதுனால அந்த வச்சு வின்னிங் காம்பினேஷன்ஸ்ல போறதுனால அவருக்கு வாய்ப்பு கொடுக்காம இருந்தாங்க. லாஸ்ட் மேட்ச் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிருக்காரு முகேஷ் குமார் டெத் ஓவர்ஸ்ல போல் பண்ண. ஸோ அந்த டீமுக்கு டெத் ஓவர்ஸ்ல போல் பண்றதுக்கான ஒரு ஆப்ஷனை தான் தேடிட்டு இருக்காங்க. அதுல நடராஜன் மேபி உள்ள வர பாசிபிலிட்டிஸ் இருக்கும். நடராஜன் உள்ள வந்தாருன்னா அவரை பத்தியான ஆப்ஷன்ஸும் சொல்லிடுறேன். அவர் வருவதற்கு ஸ்லைட்லி பாசிபிலிட்டிஸ் இருக்கு. KKRல இருந்து ரஹ்மானுல்லா குர்பாஸ், சுனில் நாராயண் 2 பேர் இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. ரஹ்மானுல்லா குர்பாஸ் விளையாண்ட 2 மேட்ச்லயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேட்ச் வந்து ஏர்லியா விக்கெட் விட்டாரு. லாஸ்ட் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா மழையால வந்து தடைப்பட்டுருச்சு. மேபி லாஸ்ட் மேட்ச் பிளே பண்ணியிருந்து அவர் ஏர்லியா விக்கெட்டை விட்டிருந்தாரு அப்படின்னா
பாசிபிலிட்டிஸ் குவிண்டன் டிகாக்குள்ள வருவதற்கு இன்னொரு வாய்ப்பு அவருக்கு கொடுத்து பார்ப்பாங்க. அஜின்கே ரஹானே, ரகுவன்சி, வெங்கடேஷ் ஐயர், ரிங்கு சிங், ஆண்ட்ரூ ரசல், ரோமன் பவுல் லாஸ்ட் மேட்ச் உள்ள கொண்டு வந்தாங்க. மழையால பாதிக்கப்பட்டதுனால அவர் திரும்பவும் அவருக்கு இன்னொரு வாய்ப்பு வந்து கொடுப்பாங்க. ஹர்ஷித் ராணா, சேட்டன் சக்காரியா, வருண் சக்கரவர்த்தி, வைபவ் வரும். ஸோ இது வந்து கேகேஆரோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11. ரகுவன்சி, ஸோ ரகுவன்சி வந்து ஒரு இம்பாக்ட் பிளேயர் ரோல்ல வந்து இருப்பாரு. லைக் மோஸ்ட் ப்ராபபிலி வைபவ் வராரோக்கு பதில் வைபவ் வராரோ அல்லது சக்கரவர்த்தி தான் மோஸ்ட் ப்ராபபிலி இருப்பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 95% அவர் தான் இருப்பாரு. வைபவ் வராரோ கூட பேட்டை வந்து நல்லா சுத்துவாரு. ஸோ வருண் சக்கரவர்த்தி தான் இம்பாக்ட் பிளேயர் ரோல் வச்சிருப்பாங்க. ரகுவன்சி, வருண் சக்கரவர்த்தி 2 பேரும் தான் வந்து இம்பாக்ட் பிளேயர் ரோல்ல வந்து இருப்பாங்க. இது வந்து கேகேஆரோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11. இப்போ கிராண்ட் லீக்ஸ்க்கான ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் டபுள் ஆப்ஷன்ஸ் யாரா இருக்குன்னு சொல்லி பார்த்துருவோம். கேகேஆரை பொறுத்த வரைக்கும் டாப் ஆர்டர்ல ரஹ்மானுல்லா குர்பாஸ் விக்கெட் கீப்பர் பண்றாரு. அடுத்ததா சுனில் நரேன் பேட் அண்ட் பவுல் ரெண்டுமே பண்றாரு. ஸோ பவுல் 4 ஓவருமே பவுல் பண்ணிடுறாரு. தென் டாப் ஆர்டர்லேயே வராரு. பவர் பிளேவை பயன்படுத்தி கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 25 to 30 ரன்ஸ் வந்து குயிக் ஃபயரா ஆடிடுவாரு. முதல் 4-5 ஓவர்லயே குயிக்கா ஒரு 25 to 30 ரன் பவுண்டரிஸ்ல ட்ரீட் பண்ணி ஆடிடுவாரு. சுனில் நரேனை பொறுத்த வரைக்கும் அவருக்கு மேஜரான ஒரு த்ரெட்டா யார் இருக்க போறா அப்படின்னா நம்ம கண்டிப்பா மிச்சல் ஸ்டார்க் தான். மிச்சல் ஸ்டார்க் கூட இந்த துல்லியமான ஏர்கட் பால்ல ஏர்லியரா அவரோட விக்கெட் கிடைக்க சான்சஸ் இருக்கும். பட் அவருக்கான ஆப்ஷன் அவருக்கு என்னன்னா அவரோட விக்கெட் உங்களோட விக்கெட் எனக்கு தேவையில்லை, எனக்கு போய் பேட்டை விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பி விடுறாங்க. அதே தான் அவர் பண்றாரு. மேபி ஒரு மினிமம் 15 ரன் மேக்ஸிமம் 25 ரன்ஸ் வரைக்கும் அடிக்க பாசிபிலிட்டிஸ் தாங்க. அதுக்கு மேல அடிப்பாரான ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஆனா பவுல் 4 ஓவருமே பவுல் பண்றாரு. ஸோ ஆவரேஜா மேட்ச் ஆன் மேட்ச் ஒரு விக்கெட் எடுத்துட்டு இருக்காரு. ஸோ ஒரு விக்கெட்டுக்கு வந்து ஒரு 30 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் கிடைச்சிருது. தென் ஸ்டார்டிங் பை 4 பாயிண்ட் 34 பாயிண்ட் ஆயிடுது. அது எல்பிடபிள்யூ பவுல்டர் முறை எடுத்தாருன்னா ஒரு 8 பாயிண்ட் கிடைச்சிரும். தென் பேட்டிங்ல வந்து அவர் அடிக்கக்கூடிய மினிமம் 15 ரன். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 65 to 70 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்கும் வந்துருவாரு. ஃபேண்டசி டீம்ல வருவதற்கான பாசிபிலிட்டிஸும் அவருக்கு கிடைச்சிடும். ரஹ்மானுல்லா குர்பாஸ் விக்கெட் கீப்பர் பண்றாரு. யூஸ்வலா அவருக்கான காமனான ஒரு விஷயம் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது கிட்டத்தட்ட 95% ஆஃப் மேட்சஸ்ல ஃபேண்டசி டீமுக்குள்ள வந்திருக்காருங்க. அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பரா ஆடுவாரு பேட்டிங் ஃபர்ஸ்ட்ல. அதான் ஒரு 10 டீம் போடுறீங்கன்னா அதுல 9 டீம் 10 மேட்ச் விளையாடுறாருன்னா அதுல 9 மேட்ச் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது ஃபேண்டசி டீம்ல வந்திருக்காரு. ஏதாவது ஒரு மேட்ச் மட்டும் தான் ஏர்லியரா விக்கெட்டை விட்டுருக்காரு. பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது ரஹ்மானுல்லா குர்பாஸ் பேட்டிங் செகண்ட் பண்ணும்போது அப்படியே தலைகீழா இருக்கு. ஸோ 10ல் 7 மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேண்டசி டீம்ல வரதில்ல. 2 மேட்ச் 3 மேட்ச் மட்டும் தான் ஃபேண்டசி டீம்ல வராரு. அதுவும் அந்த விக்கெட் கீப்பர் மூலியமா கிடைக்கக்கூடிய ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் இவர் வந்து ஏர்லியரா விக்கெட் விட்டாலும் ஒரு 10 ரன் அடிச்சாருன்னா ஃபேண்டசி டீம்ல வந்துகிட்டு இருக்காரு. ஆனா பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது மோர் இம்பார்ட்டன்ட் ஆயிடுறாரு. அப்போ ஓப்பனிங் 2 பேருமே டபுள் ஆப்ஷன்ஸ் இருக்கக்கூடியவங்க ஃபேண்டசி டீம்ல வர அளவுக்கான அந்த பாயிண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு கிடைச்சாலும் கேப்டன் வைஸ் கேப்டன் அளவுக்கு ஆப்டா இருப்பாங்களான்னா இந்த மேட்ச் அதுக்கு பாசிபிலிட்டி இல்லை. 2 பேருமே பர்டிகுலர்லி சுனில் நரேன் போத் இன்னிங்ஸ்லயுமே அதுக்கான பாசிபிலிட்டிஸ் கம்மி. ரஹ்மானுல்லா குர்பாஸ் மட்டும் போத் இன்னிங்ஸ்லயும் ஃபேண்டசி டீம்ல வருவார். பட் ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது கேப்டன் வைஸ் கேப்டன் கேப்டா இருப்பாரு. செகண்டா பேட் பண்றதை கம்பேர் பண்ணும்போது அஜின்கே ரஹானே அண்ட் ரகுவன்சி இந்த 2 பேரும் தான் இந்த டீமோட சப்போஸ் சரியறப்போ அந்த டீம் ஏர்லியரா விக்கெட் விழுறப்ப தூக்கி நிறுத்தக்கூடிய ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கக்கூடியவங்க. பெருசா ஹார்ட் ஹிட்டிங் மைண்டுக்கு போக மாட்டாங்க. அவங்க வந்து சிங்கிள்ஸ் ரொட்டேட் பண்ணி தான் ஆடுவாங்கிற ஒரு கான்செப்ட்ல தான் எல்லாருமே யோசிச்சுட்டு இருப்பாங்க. பட் அவங்க பவர் பிளேல அதிக சிக்ஸர் அடிச்ச ஒரு பிளேயரா வந்து இப்போதைக்கு இந்த சீசன்ல ரஹானே தாங்க இருக்காரு. அந்த அளவுக்கு ஒரு ஹார்ட் ஹிட்டிங் எபிலிட்டியை காட்டுறாரு. ஆனா இந்த பர்டிகுலர் மேட்ச்ல சுனில் நரேனோட விக்கெட் ஒரு 10 ரன் to 15 ரன்னுக்குள்ள ஒரு அவுட் ஆக சான்சஸ் இருக்கிற பட்சத்துல அவர் உள்ள வந்துருவாரு. பவர் பிளேக்குள்ளே வந்துருவாரு. பவர் பிளேல வந்து கொஞ்சம் ஹிட்டிங் எபிலிட்டி அவர் காட்டுவாரு. மைனஸ் சொல்லி பாத்தீங்கன்னா அவர்கிட்ட லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாலர்ட்ட கொஞ்சம் கஷ்டப்படுறாரு. அந்த வகையில நமக்கு மிச்சல் ஸ்டார்க் இருக்காரு. தென் அதே மாதிரி மேபி நடராஜன் உள்ள வந்தா நடராஜனுக்கும் அந்த 5வது ஓவர்ல 5-6 அந்த 2 ஏதாவது ஒரு ஓவர் கொடுக்க பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ அந்த லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாலர்ட்ட ஒரு ஸ்லைட்லி ஒரு வீக் அஜின்கே ரஹானே. அது இல்லாம அவரோட ஃபீல்டிங் பொசிஷன்ஸ் எல்லாமே இந்த 38 சர்க்கிள்குள்ளே இருக்கிறதுனால அந்த கேட்சபிளுமே கிடைக்கக்கூடிய ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் கிடைக்காது. ஸோ எனக்கு தெரிஞ்சு மேபி ஒரு 15ல இருந்து ஒரு 20 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பதற்கான வாய்ப்பு தாங்க வந்து அஜின்கே ரஹானே இருக்கும். ரகுவன்சி ஒரு சாலிடான பிளேயர். போத் இன்னிங்ஸ்லயுமே நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். 25 to 30 ரன் சாலிடா அடிப்பாரு. ஆனா மைனஸ் சொல்லி பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து அந்த இம்பாக்ட் பிளேயரா பயன்படுத்துறதுனால அந்த கேட்ச் மூலியமா கிடைக்கக்கூடிய ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் எதுவும் கிடைக்காது. அது அவருக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மைனஸா இருக்கு. அதுக்கு அடுத்தபடியா இருக்கக்கூடிய வெங்கடேஷ் ஐயர், ரிங்கு சிங், ரோமன் பவுல், ஆண்ட்ரூ ரசல் இப்படி எல்லாத்தோட டவுனுமே இதுதான் அப்படின்னு சொல்லவே முடியாது. ஸோ இது பியூர்லி லக்கு தாங்க. இந்த 4 பேர்த்தையுமே நம்ம ட்ரை பண்றதுல பியூர்லி லக்கா தான் இருக்கு. இதுல ஒரே ஒரு அட்வான்டேஜ் யாருக்கு இருக்க போகுதுன்னா ஆண்ட்ரூ ரசலுக்கு தான். ஏன்னா சுனில் நரேன் 4 ஓவர், ஹர்ஷித் ராணா 4 ஓவர். இதுல கொடுமை என்னன்னா வைபவ் வராரோ, சேத்தன் சக்காரியா இந்த 2 பேருமே பெருசா எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்க. ஸோ அவங்களோட ஓவர்ஸ் கொஞ்சம் கம்மியாகும். 3 ஓவர் தான் போடுவாங்க. ஸோ சேத்தன் சக்காரியா 3 ஓவர், வைபவ் வராரோ 3 ஓவர், சுனில் நரேன் 4 ஓவர், வருண் சக்கரவர்த்தி 4 ஓவர், ஹர்ஷித் ராணா 4 ஓவர். மீதி இருக்கக்கூடிய அந்த 2 ஓவர் ஆண்ட்ரூ ரசல் தான் பவுல் பண்ணுவாரு. அது இல்லாம ஹர்ஷித் ராணா கூட டெத் ஓவர்ல பவுல் பண்ணக்கூடியதுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் யார் இருக்காங்கன்னா ஆண்ட்ரூ ரசல் தான் இருக்கிறதுனால ஆண்ட்ரூ ரசல் மஸ்ட்
ட்ரை போத் இன்னிங்ஸ்லயுமே. குறிப்பா ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்கன்னா ஒரு கிராண்ட் லீகோட கேப்டன் வைஸ் கேப்டனா கூட இந்த மேட்ச் ஆப்டா இருப்பாரு. ஏன்னா ஃபர்ஸ்ட் பவுல் பண்றப்போ அந்த டெத் ஓவர்ஸ்ல பவுல் பண்றப்ப 2 விக்கெட் வரைக்கும் கிடைக்க சான்சஸ் இருக்கும். கடைசியா வந்து ஒரு 30 ரன்ஸ் வரைக்கும் அடிக்க சான்ஸ் இருக்கும். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போதே கூட ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது கடைசி ஒரு 5 ஓவர் அவருக்காக ஒதுக்கிடுவாங்க. வந்து குயிக்கா ஒரு 25 to 30 ரன் அடிப்பாரு. இந்த சீசன்ல இது வரைக்கும் ஒரு மேட்ச் கூட அவர் வந்து ஒரு பெரிய பெர்ஃபார்மன்ஸ் வரல. இந்த மேட்ச் ஒரு பேட்டிங் ட்ராக் ஒரு ஹை ஸ்கோரிங் மேட்சா இருக்கணும். ஏன்னா ஆப்போனன்ட் டீம் அதுக்காக அவங்க தான் டாப்ல இருக்காங்க, டேபிள் டாப்பர்ஸ் 2-3 இடத்துல அவங்க இருக்காங்க. அப்படிங்கிறப்போ ஸோ கண்டிப்பா ஆண்ட்ரூ ரசலோட வேலை இந்த மேட்ச் இருக்கும். போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு இம்பார்ட்டன்ட் இருப்பாரு. குறிப்பா பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணும்போதும் கடைசி 5 ஓவர்ல அவருக்கு வந்து ஒரு 10 ரன் அடிப்பாரு. செகண்டா பவுல் பண்ணும்போது அந்த 18வது ஓவர் 20வது ஓவர் பவுல் பண்ணும்போது எல்லா பாலையும் அடிச்சான ஒரு சுச்சுவேஷன்ஸ்ல அவருக்கு விக்கெட் 2ங்கிறது 3 விக்கெட் கூட கிடைக்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு போத் இன்னிங்ஸ்லுமே அவர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். குறிப்பா ஃபர்ஸ்ட் பேட் பண்றாரு அப்படின்னா நீங்க கண்டிப்பா ஒரு டீம்லயாவது ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாவது ட்ரை பண்ணிக்கோங்க. ஆண்ட்ரூ ரசலை பொறுத்த வரைக்கும் ரோமன் பவுல், வெங்கடேஷ் ஐயர், ரிங்கு சிங் இந்த 3 பேருக்குமே பியூர்லி லக்கு தாங்க. யாரை எந்த சமயத்துல வேணாலும் மாத்தி ஆட வைப்பாங்க. அவங்க வர்ற டவுன் குயிக் ஃபயரா ஒரு 5 ஓவர் 6 ஓவர் இருக்கும் போது தான் வர மாதிரி இருக்கும். ஒரு லைக் டாப் 4 பேருமே ஆடிட்டாங்க. ஒரு 13வது ஓவர் 12வது ஓவர் வரைக்கும் ஆடிட்டாங்க அப்படின்னா வெங்கடேஷ் ஐயர் அனுப்புவாங்களா, ரிங்கு சிங் அனுப்புவாங்களா, ரோமன் பவுல் அனுப்புவாங்களாங்கிற லாட் ஆஃப் கன்ஃபியூஷன்ஸ் ஆயிடும். இதுல ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு லெஃப்ட் ரைட் காம்பினேஷன்ஸ் கொஞ்சம் மாதிரி கேரி ஓவர் பண்ணாங்க அப்படின்னா மேபி ரோமன் பவுலை கூட டாப் ஆர்டருக்கு ப்ரொமோட் பண்ண சான்சஸ் இருக்கும். ரோமன் பவுல் லாஸ்ட் மேட்ச் வெங்கடேஷ் ஐயருக்கு முன்னாடியே வர மாதிரி அபிஷியல் லைனப்ஸ்ல போட்டிருந்தாங்க. ரோமன் பவுல் இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் அந்த லாங் ஆஃப்ல அவரோட ஃபீல்டிங் பொசிஷன்ஸ், தென் பேட்டிங்ல வந்தாருன்னா குயிக் ஃபயர் ஆடக்கூடியவர். இந்த மேட்ச் ரொம்ப லோ பர்சன்டேஜா இருப்பாரு. ரோமன் பவுலுக்கு வந்து நீங்க ட்ரை பண்ணுங்க. குறிப்பா பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது ரோமன் பவுலுக்கு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு பெட்டர் ரிசல்ட்ஸ் வந்து அவர் எடுத்து கொடுப்பாரு. ஏன்னா வெங்கடேஷ் ஐயர், ரிங்கு சிங், ரோமன் பவுல் இந்த 3 பேருக்குமே பியூர்லி லக்கு தான். நம்ம என்னதான் டாக்டிக்கலா நிறைய யோசிச்சாலுமே சிம்பிளா டீமை போட்டுட்டு ஃபேண்டசி டீம்ல வந்து அடிச்சுட்டு போயிடுறாங்க. நீங்க ரொம்ப ரொம்ப டெப்தா உள்ள போய் யோசிக்கிறதுக்காட்டி ஸோ சிம்பிளா ஒரு ரிசல்ட் வச்சுக்கோங்க. இவங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க போடுறப்ப நல்ல ரிசல்ட்ஸ் உங்களுக்கு கிடைச்சிடும். ஹர்ஷித் ராணா, தென் வருண் சக்கரவர்த்தி இந்த 2 பேரும் 4 ஓவர் போல் பண்ணக்கூடியவங்க. சேத்தன் சக்கரே, வைபவ் ராரா இந்த 2 பேரும் 3 ஓவர் போடக்கூடியவங்க. ஸோ அவங்க 2 பேருக்கும் கண்டிப்பா ஒரு விக்கெட் வரைக்கும் கிடைச்சிருங்க. ஸோ சேத்தன் சக்கரையா இருக்கட்டும், வைபவ் ராரா 2 பேருக்கும் ஒரு விக்கெட் கிடைச்சிடும். லைக் சக்கரவர்த்தி செகண்டா போல் பண்ணும்போது மஸ்ட் ட்ரை. என்ன காரணம் அப்படின்னா அந்த டெத் ஓவர்ஸ்ல அந்த 16 ஓவருக்கு அப்புறம் அவருக்கு ஓவர் கொடுக்குறாங்க. ஸோ ஒரு ஓவராவது அதில் வந்து போல் பண்றாரு. ஒரே ஓவர்ல 2 விக்கெட் கூட எடுக்க சான்சஸ் இருக்கு. ஸோ செகண்டா போல் பண்றாரு அப்படின்னா ஒன் ஆஃப் கிராண்ட் லீகோட ஒரு வைஸ் கேப்டனுக்கு கூட நீங்க அவருக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். வருண் சக்கரவர்த்தியை ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாங்கன்னா ஒரு 60-40 அந்த ரேஷியோல ட்ரை பண்ணிக்கோங்க. ஏன்னா மினிமம் ஒரு விக்கெட் எடுத்துருவாரு. அது 2வது விக்கெட்டா கன்வெர்ட் ஆகிறப்ப மட்டும் தான் அந்த ஃபேண்டசி டீமுக்குள்ள வராரு. ஸோ அப்படிங்கிறப்ப ஃபர்ஸ்ட் போல் பண்ணும்போது ஒரு 60-40 அந்த ரேஷியோல ட்ரை பண்ணிக்கோங்க. ஒரு 6 டீம்ல ட்ரை பண்ணுங்க, ஒரு 4 டீம்ல மிஸ் பண்ணுங்க. செகண்டா போல் பண்ண போறாருன்னா ஒரு 90 அப்படிங்கிற ஒரு ரேஷியோல நீங்க ட்ரை பண்ணிக்கோங்க. 9 டீம்ல அவர் வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கு. ஹர்ஷித் ராணா ஃபர்ஸ்ட் போல் பண்ணும்போது மஸ்ட் ட்ரைங்க. 2ங்கிறது 3 விக்கெட் கூட எடுப்பாரு. செகண்டா போல் பண்ணும்போது 1 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான பாசிபிலிட்டிஸ் தான் ஹர்ஷித் ராணாவுக்கு இருக்கு. தென் டெல்லி வந்து லாஸ்ட் மேட்ச் லாஸ் ஆயிட்டு வராங்க. ஸோ இந்த மேட்ச் வந்து அவங்களுக்கு ரொம்ப குரூஷியல் தான். ஏன்னா முடிஞ்ச வரைக்கும் வின் பண்ணி டாப்ல இருக்கணும். ஏன்னா கிட்டத்தட்ட எல்லா டீமுமே ஈக்குவலான ஃபைட்டை கொடுத்துட்டு வந்துகிட்டே இருக்காங்க. லாஸ் ஆகிற டீம் லாஸ் ஆகிட்டே இருக்கு, வின் பண்ற டீம் வின் பண்ணிக்கிட்டே வராங்க. ஸோ அப்படிங்கிறப்போ மேல ஃபர்ஸ்ட் செகண்டுக்கு வந்து அவங்களுக்கு தான் ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்கு. ஸோ அந்த இடத்துல இவங்க முடிக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப இப்போ அதுதான் ஃபர்ஸ்ட் திங்கிங்கா இருக்கும். ஸோ அதுக்கு இந்த மேட்ச் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் மேட்சஸாகவும் இருக்கும். ஹோம் கண்டிஷன்ஸ் நடக்குது உங்களுக்கு கூடிய அட்வான்டேஜ். டாஸ் தாங்க இங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். சேஸ் பண்ற டீம் மெஜாரிட்டியான மேட்சஸை வின் பண்ணிடுறாங்க. ஸோ டாஸ் வந்து யாரை வின் பண்ணும் அப்படிங்கறத ஈஸியா நமக்கு தெரியப்படுத்துறது, கிட்டத்தட்ட 90% தெரியப்படுத்துறது. ஸோ ஃபேப் டு பிளேசிஸ் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றப்போ ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்காருங்க. ஸோ யூஸ்வலாவே அவரோட ரெக்கார்ட் சொல்லி பாத்தீங்கன்னா பேட்டிங் செகண்ட் பண்ணும்போது மஸ்ட் ட்ரை ஆப்ஷனுக்கு ஃபேப் டு பிளேசிஸ் வந்துருவார். எல்லா டீம்ஸ்லுமே என்ன காரணம் அப்படின்னா ஃபேப் டு பிளேசிஸோட ஃபீல்டிங் பொசிஷன்ஸ் அந்த மிட் ஆஃப்ல நிப்பாரு, மிட் ஆன்ல அதாவது பவர் பிளேஸ்ல மிட் ஆஃப்ல நிப்பாருங்க. ஸோ பவர் பிளே முடிஞ்சதுக்கு அப்புறம் லாங் ஆஃப்க்கு போயிடுவாரு. ஸோ கிட்டத்தட்ட கேட்ச் பிடிக்க வாய்ப்பு அதிகமுள்ள இடங்களே அதுதான். ஸோ அந்த இடங்கள்ல அவரோட ஃபீல்டிங் பொசிஷன்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஃபீல்டிங் பண்ணும்போது மினிமம் 20 ஃபேண்டசி பாயிண்ட்ஸோட பேட்டிங் வருவார் ஓப்பன் பண்றதுக்கு. அந்த பவர் பிளேவை பயன்படுத்தி 25 ரன் அடிச்சிருவாரு, ஃபேண்டசி டீமுக்குள்ள வந்துருவாரு. ஸோ ஃபேப் டு பிளேசிஸோட ரோல் அப்படித்தான் இது வரைக்கும் இருந்திருக்கு. பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது ஏர்லியராகவே அவரோட விக்கெட்ஸை வந்து நிறைய முறை விக்கெட்ஸை வந்து இழந்திருக்காரு. அந்த இன்ஃபீல்ட் ஸ்விங்ல கொஞ்சம் கஷ்டப்படுறாரு ட்ரஸ்ட் பிச்சில். ஸோ அந்த மாதிரி ஒரு
அவருக்கு பிரச்சனை அதுதான் இருந்துட்டு இருக்கு. பட் இப்போ அதே காம்பினேஷன்ஸ் தான். செகண்டா பேட் பண்ண போறாருன்னா மஸ்ட் ட்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாருன்னா ஒரு 50-50 ஆப்ஷன்ஸ்ல கொண்டு போங்க. அபிஷேக் போரால் பவர் பிளே அழகா பயன்படுத்திக்கிறாருங்க. ரொம்ப சூப்பரா ஆடுறாரு. பவர் பிளேவை பயன்படுத்தி நல்ல ஒரு ஹார்ட் ஹிட்டிங் எபிலிட்டியை வந்து காமிச்சுக்கிட்டு இருக்காரு. அவர்கிட்ட ஒரு சின்ன ஒரு மைனஸ் இருக்குங்க. ஸோ லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் டீம் கொஞ்சம் கஷ்டப்படுறாரு. அதே மாதிரி ஸ்விங் பவுலர்ஸ் டீம் கொஞ்சம் கஷ்டப்படுறாரு. அந்த மாதிரி இன்சியலா பவர் பிளேலயே கேகேஆருக்கு யார் போல் பண்றாருன்னா சேத்தன் சக்கரியா கிட்ட பெருசா வந்து வேகம் இல்ல. ஒரு 125 to 135 அதுக்குள்ளதான் போல் பண்றாரு. பெருசா வேகம் இல்ல. அந்த ஒரு இன்ஜுரிக்கு அப்புறம் ஒரு ரொம்ப வேகத்தை கம்மி பண்ணிக்கிட்டாரு. ஸோ அதுக்கு முன்னாடி நல்லா ஸ்விங் இருக்கும், நல்ல வேகமா போல் பண்ணிட்டு இருந்தாரு. ஒரு 2-3 இயர்ஸ்க்கு பிஃபோர்லாம் ஐபிஎல்ல நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாரு. பட் இப்போ கொஞ்சம் இந்த இன்ஜுரிக்கு அப்புறம் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்காரு. அபிஷேக் போரல்ட்ட ஒரு மேஜரான ப்ராப்ளம் இந்த ஸ்விங், லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் ரெண்டுமே வந்து சேத்தன் சக்கரியா இருக்கு. தென் நல்ல ஸ்விங்கோட போல் பண்ணக்கூடிய வைபவ் ஆர்ஆர் ரெண்டு பேருமே அவருக்கு இனிஷியலாவே ஒரு த்ரெட்டை கொடுக்க பாசிபிலிட்டிஸ் இருக்குங்க. ஆனா என்ன பிளஸ்ன்னு பாத்தீங்கன்னா பவர் பிளேங்கிறதுனால பயன்படுத்தி கொஞ்சம் ரன்ஸை சீக்கிரமா க்ரோத் பண்ணிடுறாரு அபிஷேக் போரல். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு 20 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பதற்கான பாசிபிலிட்டிஸ் தாங்க அவருக்கு வந்து இருக்கும். கருண் நாயர் வந்த முதல் மேட்ச் ஒரு பயங்கரமான இன்னிங்ஸ். ஸோ அதுக்கப்புறம் தொடர்ச்சியான ஃபிளாப்ஸ். இந்த மேட்ச் என்ன பண்ண போறாரு? கண்டிப்பா அவரோட பேட்டிங்ல இருந்து 35 to 40 ரன் சாலிடா வரும். மேபி ஒன் ஆஃப் கிராண்ட் லீக்ல நீங்க ஒரு வைஸ் கேப்டனுக்காக கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆப்டா இருப்பாரு. ஸ்கொயர் பவுண்டரிஸை கவர் பண்றாரு, மிட் ஆஃப்ல நிக்கிறாரு, லாங் ஆஃப்ல நிக்கிறாரு. ஸோ கேட்ச் பிடிக்க வாய்ப்பு அதிகமான இடங்கள்ல. லாஸ்ட் மேட்ச் சூப்பரா ரெண்டு கேட்ச் பிடிச்சாரு. தென் ரன் அவுட்டும் பண்ணாரு. ஸோ இந்த மாதிரி கிரவுண்ட் ஃபீல்ட்லயுமே வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து அவுட் ஃபீல்ட்லயுமே அவருக்கான பாயிண்ட்ஸ் கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி எல்லாம் பாக்குறப்போ அவருக்கான ஃபேண்டஸிலேயே கொஞ்சம் இன்க்ரீஸ்டு. இந்த மேட்ச் கண்டிப்பா அவரோட பொட்டன்ஷியலை நிரூபிப்பாரு. ஒரு 45 to 60 ரன்ஸ் வரைக்கும் சாலிடா அடிக்க வாய்ப்பு இருக்கும். ஒன் ஆஃப் கிராண்ட் லீக் கூட கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு நீங்க ரிஸ்கா ட்ரை பண்ணி பார்க்கலாம். கருண் நாயரை பொறுத்த வரைக்கும். கேஎல் ராகுல் ஸோ ஆஸ் யூஸ்வல் தாங்க, செம ஃபார்ம்ல இருக்காருங்க. அவர் செம டச்சில் இருக்காரு. அவசரமே பட மாட்டேங்கிறாரு. ரொம்ப சாலிடா கொஞ்சம் ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாரு. உள்ள பொறுமையா நின்று ஒரு 10 பால் டைம் எடுத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் அவரோட விஸ்வரூபத்தை எடுக்கிறாரு. குறிப்பா சேஸ் பண்ண போறாங்கன்னா கண்டிப்பா அவருக்கு ஒரு வைஸ் கேப்டனா கொடுத்துக்கோங்க. சேஸ் பண்றப்ப கடைசி வரைக்கும் நின்று மேட்சை ஃபினிஷ் பண்ணி கொடுத்துட்டு போறாரு. அந்த ரோல் அவருக்கு ஆப்டா இருக்கு. மிடில் ஆர்டர்ல விக்கெட் கீப்பருங்கிற ஒரு அட்வான்டேஜ், விக்கெட் கீப்பர்ல கிடைக்கக்கூடிய ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் அதெல்லாம் அவருக்கு ரொம்பவே சூப்பர். பட் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணா மட்டும் நீங்க ஒரு 60-40 அந்த ரேஷியோல ட்ரை பண்ணிக்குவாங்க. தென் கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு பெருசா நீங்க மோத வேண்டாம். பேட்டிங் செகண்ட்னா கண்டிப்பா நீங்க கிட்டத்தட்ட 90% ஆஃப் டீம்ஸ்ல ட்ரை பண்ணிக்கலாம். அக்சர் பட்டேல் டெல்லின்னு வந்துட்டாவே முதல் ஓவரை கையில எடுத்துக்கிறாருங்க. பட் இப்போ ரஹ்மான் அல்லா குர்பாஸ் தென் ஒரு லெஃப்ட் ஹேண்டர் இருக்கிறாரு. இருந்தாலும் அவர் கையில எடுத்த லெஃப்ட் ஹேண்டர்ஸ் பத்திலாம் அவர் யோசிக்கிறது இல்லை. டெல்லி பிச்சுன்னு வந்துட்டாவே பவர் பிளேல முதல் ஓவரை கையில எடுத்துக்கிறாரு. ஏன்னா அங்க டேர்ன் கண்டிப்பா கிடைக்குது. அவர் கேம் சேஞ்சராகவும் இருக்காரு. பவுலிங்கை விட இந்த சீசன் பேட்டிங்ல பயங்கர இம்ப்ரூவ் பண்ணிருக்காருங்க. ஸோ குயிக் ஃபயரா வந்து 25 to 30 ரன் சாலிடா அடிச்சிடறாரு. பவுண்டரிஸ்ல கொஞ்சம் ட்ரீட் பண்றாரு. தென் பவுலும் 3 ஓவர் போல் பண்றாரு. ஒரு விக்கெட் கிடைப்பதற்கான சான்சஸ். ஸோ போத் இன்னிங்ஸ்லும் இம்பார்ட்டன்ட் பிக்கா ஆயிடுறாரு. கிறிஸ்டன் ஸ்டப்ஸ் தான் அந்த டீமோட ஒரு பேக் போனா அந்த ஸ்லாக் ஓவர்ஸ்க்கு வச்சிருக்காங்க. கடைசி கட்டத்தில் அடிப்பதற்கான ஆப்ஷன் கிறிஸ்டன் ஸ்டப்ஸும் அசுதோஷ் சர்மா அந்த ரெண்டு பேரும் தான். பெரிய பிளஸ் ஹார்ட் ஹிட்டிங் எபிலிட்டி, ஸ்பின்னர்ஸ் சூப்பரா ஆடுறாங்க. அது அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பிளஸ். மிகப்பெரிய மைனஸ் அவங்க வரக்கூடிய டவுன் வெரி ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து அடிச்சு ஆடணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன்ல வர்றப்போ ஏர்லியராகவே மிஸ் அவுட் ஆகி அவுட் ஆகுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் கொஞ்சம் அதிகம். ஒரு 10 மேட்ச்ல 2 மேட்ச் 3 மேட்ச் வேணா நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு பெரிய ஸ்கோர் அடிச்சு அவங்க ஃபேண்டஸ் டீம்ல வரலாம். பட் அந்த டவுனை பொறுத்த வரைக்கும் வெரி ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து அடிச்சு ஆடுன ஒரு சுச்சுவேஷன்ல வராங்க அப்படின்னா அது நிறைய மிஸ் அவுட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ அவங்க ஃபேண்டஸ் டீம் வருவாங்களா அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் தான். பவுலிங் ஆப்ஷன்ஸ்ல முகேஷ் குமார் ஆர் நடராஜன் ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தங்க, குல்தீப் யாதவ், சமீரா, ஸ்டார்க், விப்ராஜ் நிகம், தென் அடுத்ததா அக்சர் பட்டேல். இப்படியே வந்து 6 பவுலிங் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இதுல 4 ஓவர் போல் பண்ணக்கூடியவங்க குல்தீப் யாதவ் அவரோட 4 ஓவர், மிச்சல் ஸ்டார்க் அவரோட 4 ஓவர். இந்த 2 பேரும் தான் அவங்களோட 4 ஓவரை வந்து போல் பண்ணுவாங்க. ஸோ மீதி இருக்க ஆப்ஷன்ஸ்லாம் மீதி இருக்க ஓவர்ஸை ஷேர் பண்ணி தான் போல் பண்றாங்க. இதுல அக்சர் பட்டேல்ல இருந்து 3 ஓவர், மேபி ஸ்பின்னுக்கு நல்லா சப்போர்ட் பண்ண நான் சொன்ன அந்த வெனுவா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா விப்ராஜ் நிகம் இருந்து மினிமம் 2 to மேக்ஸிமம் 3 ஓவர் வரைக்கும் அவருக்கு கூட கொடுத்து பார்ப்பாங்க. 2 ஓவர் வரைக்கும் விப்ராஜ் நிகம் போல் பண்ணிடுறாரு. ஸோ சமீரா கிட்ட இருந்து ஒரு 3 ஓவரும், முகேஷ் குமார் இருந்து ஒரு 3 ஓவர், இந்த காம்பினேஷன்ஸ்ல தாங்க மோஸ்ட் ப்ராபபிலி வரும். அப்போ அதிகப்படியான ஓவர் டபுள் ஆப்ஷன்ஸ் பாக்குறப்போ குல்தீப் யாதவ் அந்த மிச்சல் ஸ்டார்க் இந்த 2 பேரும் தான் 4 ஓவர் போல் பண்றாங்க. தென் அக்சர் பட்டேல் 3 ஓவர் போல் பண்ணி பேட்டிங்ல வந்து கொஞ்சம் ரன்ஸ் அடிக்கிறதுனால இந்த 3 பேரும் மோர் இம்பார்ட்டன்ட் பிக்ஸா இருக்கிறாங்க. மோஸ்ட் பர்சன்டேஜும் அதிகமா இருப்பாங்க. எல்லாரும் அவ்வளவுதான் ட்ரை பண்ணிருப்பாங்க. இதுல கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிறதா இருந்தா நீங்க யாருக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்னா முகேஷ் குமார் ஆர் நடராஜன் 2 பேர்ல யார் இருந்தாலுமே அவங்களுக்கு ட்ரை பண்ணலாம்.
என்ன காரணம், இந்த டெத் ஓவர்ஸ்ல மிச்சல் ஸ்டார்க் கூட அவங்க தான் வந்து பவுல் பண்ண போறாங்க. யார் இருந்தாலும், நடராஜன் இருந்தாலும் சரி, முகேஷ் குமார் டெத் ஓவர்ல அவங்க தான் பவுல் பண்றாங்க. லாஸ்ட் மேட்ச் டெத் ஓவர் பெருசா சரியா அமையல முகேஷ் குமாருக்கு. இருந்தாலும் டெத் ஓவர்ஸ்ல ரொம்ப சூப்பரா பவுல் பண்ணுவாரு, யார்கர் பாலாவே ட்ரை பண்ணுவாரு. ஆனா அவர்கிட்ட இருந்து மைனஸ் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அது விக்கெட் டேக்கிங் பாலா இருக்காதுங்க. வைட் யார்கரா ட்ரை பண்ணுவாரு, ஸோ அதெல்லாம் விக்கெட் டேக்கிங் பாலா இருக்காது. ஸ்டிக் டு ஸ்டிக் பவுல் பண்ண மாட்டாரு. அது வந்து ரன்ஸை கட்டுப்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் வைட் யார்கர்ல இப்ப எல்லாருமே யார்கர் சூப்பரா ஆடுறாங்க. வைட் யார்கர் போற பால் எல்லாமே பவுண்டரி சிக்ஸஸா தான் அடிக்கிறாங்க. ஸோ அதுல அவருக்கு பெருசா விக்கெட்ஸ் கிடைக்குமான ஒரு கொஸ்டின் மார்க். ஸ்டிக் டு ஸ்டிக் பவுல் பண்ணாருனாவே அவருக்கு விக்கெட் கிடைக்கும். இந்த மேட்ச் கண்டிப்பா அதில் ஒர்க் பண்ணிருப்பாரு, ஒர்க் பண்ண வச்சிருப்பாங்க. சப்போஸ் அவர் இல்லைன்னா நடராஜன் கண்டிப்பா ஸ்டிக் டு ஸ்டிக் தாங்க பவுல் பண்ணுவார். நடராஜன் உள்ள வந்தாருன்னா மஸ்ட் ட்ரை. ரொம்ப லோ பிக்காவும் இருப்பாரு. டெத் ஓவர்ஸ்ல மிச்சல் ஸ்டார்க், நடராஜன் 2 பேர் தான் பவுல் பண்ணுவாங்க. மஸ்ட் ட்ரையை நீங்க அவங்கள ட்ரை பண்ணிக்கலாம். சரி, ஓகே. இப்போ கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு எலிஜிபிள் பர்சன் செகண்டா பேட் பண்ண போறாங்கன்னா கண்டிப்பா ஃபேப் டு பிளேசிஸ்க்கு கேப்டன் வைஸ் கேப்டனா கொடுங்க. அதே மாதிரி கேஎல் ராகுல் செகண்டா பேட் பண்ண போறாருன்னா ஒரு டீமுக்காவது வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. அக்சர் பட்டேல் நீங்க போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா ட்ரை பண்ணலாம். மிச்சல் ஸ்டார்க் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது அவருக்கு நீங்க ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா ட்ரை பண்ணுங்க கிராண்ட் லீக்ஸ்ல. அதே மாதிரி குல்தீப் யாதவ் செகண்டா பவுல் பண்ண போறாருன்னா அவருக்கு வந்து ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனா ட்ரை பண்ணி பாருங்க. தென் கேகேஆர் ஆஸ் யூசுவல் எல்லாரும் சுனில் நரேனுக்கு வந்திருப்பாங்க. சுனில் நரேனுக்கு த்ரெட் வைஸ் டைன்ஸில் நான் சொன்ன மாதிரி அந்த மிச்சல் ஸ்டார்க் கிட்ட இருக்கு. இருந்தாலும் டபுள் ஆப்ஷன், அந்த பவுலும் 4 ஓவர் பவுல் பண்றாரு. மேபி அன்எக்ஸ்பெக்டடா அந்த ஒரு விக்கெட்டுக்கு 2 விக்கெட்டா கிடைச்சி பேட்டிங்ல வந்து ஒரு 15 to 20 ரன் அடிச்சிட்டாருன்னா கேப்டன் ஆப்ஷன்ஸ்க்கு வந்துருவாரு. ஸோ சேஃபான ஆப்ஷன்ஸ்ல சுனில் நரேனுக்கு அதாவது ஸ்மால் லீக்ஸ்க்கு நீங்க அவங்க ட்ரை பண்ணுங்க. ஸோ ரஹ்மான் அல்லா குர்பாஸ் பேட்டிங் ஃபர்ஸ்ட்னா ட்ரை பண்ணுங்க. அதர்வைஸ் மற்ற காம்பினேஷன் வைஸ் பாக்குறப்போ ஆண்ட்ரூ ரசல் அவரோட ஃபேண்டசி வேல்யூ ரொம்ப இன்க்ரீஸ்ங்க. இந்த டீமோட போறாங்க அப்படின்னா ஆண்ட்ரூ ரசல் தான் டெத் ஓவர்ஸ்ல பவுல் பண்ணுவாரு. இந்த மேட்ச் பேட்டிங்ல வந்து 30 ரன் அடிப்பாரு. கண்டிப்பா அவருக்கு ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா ட்ரை பண்ணுங்க. கிராண்ட் லீகோட ஒரு சூப்பரான ஒரு ஆப்ஷனா இருப்பாரு ஆண்ட்ரூ ரசல்ல பொறுத்த வரைக்கும். ரொம்ப ரிஸ்கா எனக்கு ஒரு ஆப்ஷன் சொல்லுங்க அப்படின்னா எனக்கு நம்மோட்டு போனாலும் பரவாயில்ல அப்படின்னா கருண் நாயருக்கு இந்த மேட்ச் வந்து ஒரு டீம்லயாவது ஒரு கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா ட்ரை பண்ணி பாருங்க. சரி, ஓகே. இப்போ OG11. ஸோ இந்த OG11ல இருந்து ஒரு டீம் நான் மேக் பண்ணி உங்களுக்கு நான் வீடியோ உங்களுக்கு நான் அதில் காட்டுறேன். ஸோ அது எப்படி மேக் பண்ணும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அதை பார்த்துட்டு அதே மாதிரி நீங்க வந்து டீம்ஸ் வந்து கிரியேட் பண்றப்போ உங்களுக்கு ஒரு பெட்டர் ரிசல்ட்ஸ் அண்ட் பெட்டர் டீம்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ அதை நீங்க பாத்துருங்க. சைடில் உங்களுக்கு நான் இப்போ ஷோ பண்றேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ OG11 ஆப் நம்ம இப்போ ஓப்பன் பண்ணோம். ஸோ ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ அதில் வந்து கீழே இந்த ஷெடியூலுங்க பாருங்க ரவுண்ட் பண்ணியிருக்கல அந்த இடத்துல ஷெடியூல் அதை டச் பண்ணிங்க அப்படின்னா என்னென்ன மேட்சஸ் கவர் பண்ணுறாங்களோ அது எல்லாமே வந்திருக்கும். ஸோ அதில் நம்ம டிசிக்கும் கேகேஆருக்கும் இருக்கக்கூடிய மேட்சஸ்க்கான கிராண்ட் லீக் அதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா மேலே வந்து கிரியேட்னு இருக்கும், பக்கத்தில் SL அப்புறம் டீம்ஸ்ன்னு இருக்கும், ஸ்டாட்ஸ்ன்னு இருக்கும். ஸோ ஸ்டாட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இந்த மேட்சுக்கான ஸ்டாட்ஸை வந்து அப்டேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ ஹெட்விட் ரெக்கார்ட், வெனு ரெக்கார்ட், ஹெட்விட் என்ன மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க, வெனூர் என்ன மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க, ஃபார்ம் என்ன எல்லாமே அதில் ஸ்டாட்ஸில் இருக்கும். டீம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ணுற டீம் இதில் வந்து ஷோ ஆகும். SLங்கிறது ஸ்மால் லீக்ஸ் லாஸ்ட் 20 மினிட்ஸ் அதில் அப்டேட் பண்ணுவாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் அதை நீங்கள் இக்னோர் பண்ணுறது தான் பெட்டர். நீங்கள் உங்களோட ஓன் கிரியேஷனாக கூட ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ அது உங்களோட விருப்பம். இப்போ வந்து நம்ம எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்ல நான் ஒரு 5 டீம் உங்களுக்கு கிரியேட் பண்ணி காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்பர் ஆஃப் டீம்ஸ் 5 செலக்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எத்தனை டீம் வேணாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். 10 டீம், 15 டீம், 20 டீம், அது உங்களோட விருப்பம். அடுத்ததாக லாக் பிளேயர்ஸ். இந்த லாக் பிளேயர் ஆப்ஷனை டச் பண்ணிக்கோங்க. லாக் பிளேயர்ஸ் ஆப்ஷன் டச் பண்ணிங்கன்னா சைடில் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஹை பர்சன்டேஜ், லோ பர்சன்டேஜ், ரிஸ்க்கு அது எல்லாமே அதில் காட்டும். அவங்கள பர்சன்டேஜ் இப்போ மற்ற ஃபேண்டசி சைட்ஸ்லாம் என்ன பர்சன்டேஜில் அவங்க இருக்காங்கிறத சைட்லேயே உங்களுக்கு கலர் வைஸ் உங்களுக்கு காமிச்சிடும். இப்போ நம்ம வந்து செலக்ட் பண்ணலாம். விக்கெட் கீப்பர் பண்ணக்கூடியவங்க லோகேஷ் ராகுல் அண்ட் ரஹ்மான் அல்லா குர்பாஸ் 2 பேருமே ஓரளவு சேஃபான ஆப்ஷனுங்கிறனால அவங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இதில் மஸ்ட்டாக எல்லா டீம்லையுமே நான் பிக் பண்ணுற எல்லா டீம்லையுமே ஒருத்தர் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பக்கத்தில் இந்த ஸ்டார் அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ நான் கேஎல் ராகுலுக்கு நான் கொடுக்குறேன். அவருக்கு கேப்டன் வைஸ் கேப்டன் வேணுங்கிறது நான் கொடுத்துட்றேன். ரஹ்மான் அல்லா குர்பாஸ் ஓப்பன் வராதனால அவருக்கும் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்றேன். அபிஷேக் போரல் அவரோட ஃபார்மை கன்சிடர் பண்ணுறதுனால அவர் ஜஸ்ட் டீமுக்குள்ளே மட்டும் மல்டிபிள் டீம்ஸில் ஒரு 10 டீம் போகிறேன்னா அதில் ஒரு 2-3 டீமில் வரட்டும்னு சொல்லி அவர் நான் அபிஷேக் பொருளை கொடுத்துருக்கேன். அதுதான் ஃபேப் டு பிளேசிஸ், கருண் நாயர், தென் அஜன்கே ரஹேனே, ரகுவன்சி, ரோமன் பவுல், தென் அடுத்ததான் ரிங்கு சிங், அக்சர் பட்டேல், சுனில் நரேன், ஆண்ட்ரூ ரசல், மிச்சல் ஸ்டார்க், குல்தீப் யாதவ், முகேஷ் குமார், ஹர்ஷித் ராணா, வருண் சக்கரவர்த்தி, தென் அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா மேபி வைபவ் வரும். ஸோ இப்படி ஒரு 18 பேர் வரைக்கும் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ 18 பேர் வரைக்கும் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து என்ன சொல்கிறாங்க பார்த்திங்கன்னா மினிமம் 16 பேரை செலக்ட் பண்ணுங்கள். மினிமம் 3 கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். ஒரு 5 பேர் வரைக்கும் ஸ்டார் பிளேயர் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம இது வரைக்கும் ஒரே ஒரு பிளேயர் தான், லோகேஷ் ராகுல் மட்டும் தான் ஸ்டார் பிளேயர் கொடுத்துருக்கோம். ரெண்டாவதாக வேறு யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னா அக்சர் பட்டேலுக்கு கொடுக்கலாம், டபுள் ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறதுனால. சுனில் நரேனுக்கு கொடுக்கலாம். தென் ஆண்ட்ரூ ரசல் டெத் ஓவரில் பவுல் பண்ணுறாரு, ஸோ அப்படினால அவர் கொடுக்கலாம். மிச்சல் ஸ்டார்க்கு கொடுக்கலாம். ஸோ இப்போ ஒரு 5 பேருக்கு நான் வந்து ஸ்டார் ஆப்ஷன்ஸை கொடுத்துட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் வைஸ் கேப்டனில் ரஹ்மான் அல்லா குர்பாஸ், லோகேஷ் ராகுல் கொடுத்துருக்கோம். தென் அடுத்ததாக ஸ்டார் பிளேயர் கொடுத்துருக்கக்கூடிய அக்சர் பட்டேல்,
தென் அடுத்ததாக மிச்சல் ஸ்டார்க்கு, ஆந்தூர் ரசல், தென் குல்தீப் யாதவ், வருண் சக்கரவர்த்தி, லைக் அடுத்ததாக வேறு யாருக்கு கொடுக்கலாம்னா ஒரு ரிஸ்க்காக வந்து ஒரு கருண் நாயர். ஸோ இப்படி ஒரு ஆப்ஷன்ஸில் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு ப்ரொசீட் கொடுத்தோம் அப்படின்னா 5 டீமுங்கிறதுனால ஒரு 5 காயின் கேட்குது. ஸோ ஜென்ரேட் டீமை கொடுத்துட்டோம் அப்படின்னா வித்தின் செகண்டில் உங்களுக்கு வந்து டீம்ஸ் எல்லாமே வந்து பாருங்கள் ஷோ ஆகிடுது. ஸோ நான் இப்படி கொஞ்சம் நேரத்தை இதுக்கிறதுனால நான் கொஞ்சம் வேகமாக காட்டுறேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் அதை பாஸ் பண்ணி கூட டீம்ஸை வந்து பார்த்துக்கோங்க. இந்த டீமை போடுறது அது உங்களோட விருப்பம் தான். உங்கள் கண்ணு முன்னாடியே தான் நான் பிளேயர்ஸை செலக்ட் பண்ணுறேன். உங்கள் கண்ணு முன்னாடியே தான் யாராருக்குன்னு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன். இதே மாதிரி நீங்களும் பிளேயர்ஸை செலக்ட் பண்ணி யாரெல்லாம் ஒமிட் பண்ணலாங்கிற ஒமிட் பண்ணிவிட்டு நீங்கள் பிளேயர்ஸை வச்சு கூட நீங்கள் இந்த ஆப்பில் வந்து டீமை வித்தின் செகண்டில் உங்களால் கிரியேட் பண்ணிக்க முடியும். டாஸ் போட்டதுக்கப்புறம் யாரெல்லாம் ஒமிட் பண்ண நினைக்கிறீங்களோ ஒமிட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பிளேயர்ஸை சூஸ் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணி வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ.